இப்போ மீன் கறி வைக்க போகிறேன் மண் சட்டியில். இப்போ மீன் எடுத்து ஃப்ரீசருக்குலேருந்து தண்ணி போட்டு ஊற வச்சு எடுத்து வெளியில் வச்சுருக்கிறேன். சாஃப்டாக வந்துட்டுது. இனி இதுக்கு ஒரு உப்பு போட்டு குழைச்சி கொள்ளுவோம். அந்த காலத்தில் எங்களுடைய அம்மா முதல் மீனை கழுவி உப்பு போட்டு வச்சிடுவா. ஏன்னா அது அப்படியே உரைச்சி போயிருக்குமென்னு சொல்லி பொதுவாக உப்பு தான் போட்டு வைப்பா. அது மாதிரி தான் இப்போ நானும் இப்போ உப்பு போட்டு பிரட்டி வச்சா அந்த மீன் வந்து பழுதாகாமல் இருக்குமா. என்னோட கொஞ்சம் தான் இந்த மல்லியில் இருக்குது. இந்த மல்லியில் கொஞ்சம் மீன் குழம்புக்கு போட்டால் எனக்கு பிடிக்கும். இந்தியாவில் இருந்து பழகி இந்த மல்லியில் சாப்பிட்டு பழகிட்டோம். மல்லியில் வந்து நல்லது என்னென்னா அதில் வந்து சூரிய ஒளி பிடிச்சி அதில் வந்து பச்சையம் இருக்கிறபடியே இந்த மல்லியிலேயே நாங்கள் கறிகளுக்கு சேர்த்து கொள்ளலாம். வெள்ளையல் வந்து வெங்காயம் உரிக்க இந்த மேல் படையை எடுத்து போடுவினோம். இப்போ மாங்காய் போட்டு தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். பாருங்க, இப்படி ஒரு மாங்காய், பெரிய மாங்காய் வேண்டியிருக்குன்னு இதில் பாதிய குழம்புக்கும் பாதி மாங்காய் போட்டு பால் சொதி வைக்கலாம். கடப்புளி வில்லையண்டா அப்படி மாங்காய் யூஸ் பண்ணலாம். மாங்காய் போட்டு